தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் எதையுமே வேணும்னு பண்ணலங்க. ஏய், நீ எதுவும் பேசாத. நீ பேசுறது எல்லாமே பொய். இப்படி பொய்யா பேசி பேசி தானே எங்க அம்மாவை மயக்கி வச்சிருக்க. இப்ப என்னையும் மயக்கி என் வாழ்க்கையும் கெடுக்க பாக்குற. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? எதுக்காக என் வாழ்க்கையில வந்து இப்படி தொல்லை கொடுக்குற? அன்னைக்கே கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருந்தா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? என் அப்பா என்னை கோபமா பார்க்குறாரு, என் அண்ணன் என்னை குத்தி காட்டி பேசுகிறான், இந்த குடும்பமே என்னை கேவலமாக பார்க்குறாங்க. எல்லாம் உன்னாலதான். நான் என்னங்க? ஏய், வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். நீ அழறது பேசுறது எல்லாமே நடிப்பு. இதுக்கு மேலேயே நான் உன்னை நம்ப தயாரா இல்லை. நான் செத்தாலும் சாவேனே தவிர உன் கூட மட்டும் நான் வாழவே மாட்டேன்டி. அவ பூஜை பண்ணதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன, அவ கால்ல ரத்தம் வந்ததுதான் என்னால தாங்கிக்க முடியல. நீ வெண்ணிலா மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீங்க எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். அவ மேல பாசமா? எனக்கு மொத எதிரி அவதான். சீக்கிரமே அவளை வீட்டை விட்டு துரத்தி இந்த வீட்டுக்கு ஒரே மருமக நான் தான் காட்டுறேன். வான்மதி, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லத்த, அண்ணாமலையத்தையும் நீங்களும் எப்படி ஒற்றுமையா இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்து காட்டணும்னு யோசிச்சேன். ஆமா, என்ன நீ மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க? வெண்ணிலா எங்க? அவ தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். பாவம், சிலைய தூக்கிட்டு வந்த அசதியில இருப்பா போல. அவ தூங்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சரி, நீ பாரு. நீங்க என் மேல கோவத்துல இருப்பீங்க. உங்களை கூல் பண்ணதான் இந்த வேலையை செய்ய வந்தேன். இதுல அவளுக்கும் சேர்த்து நான் பண்ணணுமா? என்ன மன்னிச்சிடுங்க. எப்போ செத்தாலும் சாவேன், உன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னீங்களோ, இதுக்கப்புறம் நான் தொந்தரவா இருக்க மாட்டேங்க. நான் போறேங்க. Cheers. இந்த நேரத்துல இவ எங்க போறா? ஓ, மேடம் வீட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டாங்க போல. ஆனா இவ இப்படி போக கூடாதே. வெண்ணிலா எங்க தேடியும் காணோம். அவ எங்க போயிருப்பா?
மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. வெண்ணிலா எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல அத்தை, என்னாச்சு? அவ எங்க போனான்னு தெரியல. வீட்டுல அவ ஆளையே காணோம். என்னது காணமா? என்ன காலையிலே நம்ம காதுல நல்ல செய்தி விழுது. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல நாளோ, இதே மாதிரி எல்லா நாளும் இருந்தா நல்லா இருக்கும். அத்தை இங்கதான் எங்கேயா இருப்பா, நல்லா தேடி பாருங்க. எங்க போனா? அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணா. என்னக்கா, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? வெண்ணிலாவை காணோம் அண்ணாமலை. என்னக்கா சொல்றீங்க? ஆமா அண்ணாமலை, நான் வீடு முழுக்க தேடிட்டேன். அவ எங்கேயுமே காணோம். அவ எங்க போனான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணாமலை. என்ன காலையிலேயே ரெண்டு அத்தையும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? வான்மதி, வெண்ணிலா உன்னை பார்க்க வந்தாளா? எங்க போறேன் என்னன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாளா? என்னத்த சொல்றீங்க? அவ எதுவும் என்கிட்ட சொல்லிட்டு போலையே. ஏன், என்ன ஆச்சு? வெண்ணிலாவை வீட்டுல காணோம் வான்மதி. என்னத்த சொல்றீங்க? வெண்ணிலாவ காணுமா? எங்க போனா? தெரியலமா, நானும் வீடு முழுக்க தேடிட்டேன். அவ எங்கேயும் காணோம். ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், வசதியான மாப்பிள்ளைன்னு அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் யோசின்னு. கேட்டாளா? இப்ப எல்லாரும் சேர்ந்து அவளை தொலைச்சிட்டீங்களே. ஏய், அவ எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உங்களையும் உங்க பையனையும் சும்மா விட மாட்டேன். வான்மதி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுமா. முதல்ல அவளை எங்கன்னு தேடுவோம். கௌதம், நீ கொஞ்சம் வாப்பா. வாங்கம்மா. வா நம்மள. என்ன தம்பி? ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? உங்க மகன் சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் வாழ்க்கையை எதுக்காக நாசம் பண்ணீங்க? நீங்க என்ன பொண்ணு கேட்டு வரும்போது உங்க வீட்டு மருமகளா கேட்டு வரீங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சம்பளம் கொடுக்காத வேலைக்காரியா என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. அது தெரிஞ்சும் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுல இருந்தேன். ஆனா எப்ப உங்க பையன் மனசுல வேறொரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதோ, இனிமே என்னால அவ கூட வாழ முடியாது.